ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான கருப்பு மான் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்துச்சான். அதுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சான். ஆனா அது புல்ல சாப்பிட விரும்பல. வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு தேடி அலைஞ்சிட்டு இருந்துச்சான். புதுசா ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடிட்டே அது ரொம்ப தூரம் வந்துருச்சான். அப்போ ஒரு ஓரத்துல ஒரு பெரிய கொய்யா மரத்தை பார்த்துச்சான். அந்த கொய்யா மரத்தோட பழங்கள் பார்க்கவே ரொம்ப சுவையா இருந்துச்சான். அதுல ஒன்ன இந்த மான் சாப்பிட்டு பார்த்துச்சான். அது ரொம்பவே சுவையா இருந்துச்சான். அன்னையில இருந்து பசியே இல்லைனாலும் இந்த மான் அடிக்கடி அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த சுவையான பழங்களை சாப்பிட்டுட்டு போகுமா. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு வேட்டைக்காரன் வாழ்ந்துட்டு இருந்தது பாவம் இந்த மானுக்கு தெரியல. ஒரு நாள் அந்த வேட்டைக்காரன் கொய்யா மரத்து பக்கமா நடந்து வரும்போது மானோட கால் தடங்களை பாக்குறான். ஏதோ ஒரு மான் இந்த மரத்துக்கிட்ட அடிக்கடி வருதுன்றத புரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரம் அங்கேயே மறைஞ்சிருந்து தன்னோட பைனாகுலரை வச்சு மான் வருதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல மானும் அங்க வருது. மான் ரொம்ப பெருசாவும் அழகாவும் இருக்கிற பார்த்து இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாச்சும் இந்த மானை பிடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போறான். மறுநாள் தன்னோட ஆயுதங்களை எடுத்துட்டு வந்து அந்த மானுக்காக அதே இடத்துல காத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல மானும் சுவையான கொய்யா பழங்களை சாப்பிட ரொம்ப சந்தோஷமா அங்க வந்துகிட்டு இருக்கு. மரத்துக்கு கொஞ்ச தூரம் முன்னாடி அது எதையோ பாக்குது. அதை கவனிச்சு பார்க்கும்போது அது மனிதர்களோட கால் தடம் மாதிரி தெரியுது. ஒரு நிமிஷம் மான் அங்கேயே நின்று யோசிக்குது. இந்த பக்கம் மனிதர்கள் அவ்வளவா வரமாட்டாங்களே அப்படின்னு. மனித கால் தடம் இருக்குன்னா கண்டிப்பா அது ஒரு வேட்டைக்காரனா தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுது. அதை சோதிச்சு பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு பிளானும் பண்ணுது. கொஞ்ச தூரத்துல இருந்தே அந்த மரத்துக்கிட்ட மான் பேசுது. என்ன கொய்யா மரமே, இன்னைக்கு என்ன வரவேற்கவே இல்லை, பழங்களும் கொடுக்கல, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு மான் மரத்துக்கிட்ட கேட்டதும் வேட்டைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, இந்த மரம் தினமும் பழங்களை போடும் போல மானுக்கு, இன்னைக்கு போடலைன்னா மான் சந்தேகப்பட்டு திரும்பி போயிட போகுது அப்படின்னு நினைச்சு சில பழங்களை பறிச்சு மான் கிட்ட தூக்கி போட்டானா. தன்னோட சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட மான் கண்டிப்பா வேட்டைக்காரன் இருக்கிறான் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிச்சு. உடனே விட்டா போதுன்னு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி போச்சு. வேட்டைக்காரன் ஏமாற்றத்தோட திரும்பி போயிட்டான். ஆமாங்க, வாழ்க்கையில நம்ம புதுசா எதையாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு தேடி போறப்ப நம்மளை கவுத்து விடுறதுக்குன்னே சில பேர் நம்ம கண்ணுக்கு தெரியாம காத்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மான் மாதிரி. தேங்க்யூ.